மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க களத்துல இறங்கிருக்கிறோம். நான் 3 விஷயம் கண்டிக்கிறேன் மக்கள் முன்னால. ஒண்ணு, எந்தவித ஒரு சென்சிட்டிவிட்டி உணர்வு இல்லாம பல கோடி மக்கள் பல கோடி மக்கள் இவர் சனாதன தர்மத்தை, அது டெங்கு மாதிரி இருக்கு, மலேரியா மாதிரி இருக்கு, கொசு இருக்கும்போது எதிர்த்தாங்க. அவங்க அந்த மக்களுடைய மனசுக்கு, அவங்க நெகிழ்ச்சிக்கு எந்தவித ஒரு உணர்வு இல்லாம திருப்பியும் பதவி ஏற்றிருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது பதிலா சனாதனத்தை எதிர்த்தது ரொம்ப தப்பு. நம்பர் 1. நம்பர் 2, அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மழித்தலும் வேண்டாம் நீட்டலும் வேண்டாம், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் படித்தது ஒழித்து விடும். உலகம் ஒரு பண்ணாதன்னு சொல்றாங்க, அதை போய் நீ வேணே பண்ண வேணாம். அது உதயநிதி ஸ்டாலினுக்கு திருவள்ளுவர் சொல்றது. இவங்க தான் திருவருளையே, பெரியார் திருக்குறளே மலம்னாங்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும்? 2வது, ஆதவ அர்ஜுனாக்கு இதை பத்தி என்ன தெரியும்? அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல இருக்கிற இன்இக்வாலிட்டி மட்டும் அவர் கரெக்ட் பண்றது அப்படி அவர் சொன்னால், எல்லா தர்மங்களிலும் இருக்கிற அநீதிகளையும் அந்த இன்இக்வாலிட்டிஸும் மேல் கீழ் வேற்றுமைகளையும் நம்ம சரிப்படுத்தலாம்னு சொன்னா அது ஒரு பெரிய மனசு, பரந்த மனசு காட்டும். திருப்பி சனாதன தர்மத்தை நீங்க ஏன் குத்துறீங்க? ஆதவ அர்ஜுன் அது டிஃபெண்ட் பண்ணது கம்ப்ளீட்லி ராங். அதான் கரெக்டா அண்ணாமலை ஜி சொல்லியிருக்காரு. எந்த பார்ட்டியின் மறந்து இவர் சேம் சைட் கோல் போடுற மாதிரி திமுகவை அவர் சப்போர்ட் பண்றாரு. 3வது விஷயம், நான் யாரை கடுமையா கண்டிப்பேன்னா, ஆர் அட்லீஸ்ட் சிஎம் விஜய். நானே பலமுறை இதே நேர்காணல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இல்ல ஒரு யங் மேன் வராரு பண்றாரு, எல்லாரும் அவரோட இருப்போம். அப்படி இருந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், மயிலாடுதுறை, இது எல்லாத்துக்கும் என்ன காமன்? கோயில்கள். இந்த எல்லா கோயில்களும், திருச்சி, திருவானைக்காவல், இது எல்லாமே யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் அந்த இந்து மக்கள் சனாதனிகளுடைய மனசை குத்துன்னு குத்துற மாதிரி இவர் அப்படி சொல்லும் பொழுது அவர் குவாய்ட்டா எப்படியே சொல்றாரு விஜய். ஏன் எழுந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? கடைசி பாயிண்ட் நான் சொல்றேன், சபாநாயகரால சில விஷயங்கள் எக்ஸ்பஞ்ச் பண்ண முடியும். அது பதிவு தகர்ப்பது, அது தகர்ப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே உதயநிதி இவங்க குதிரை பேரம் பேசி திருட்டுத்தனமா அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு அப்ஜெக்ஷன், எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே சபாநாயகர் என்ன சொல்றாரு, ஜெய்ஸ்ரீ பிரபாகர், இதை நம்ம எக்ஸ்பஞ்ச் பண்ணிடலாம், தகர்க்கலாம். அப்படி விஜயோ, சிஎம்ஓ, சாரி முதலமைச்சர் விஜயோ அல்லது சபாநாயகரோ எழுந்து இது அவ்வளவு சரியில்லை, இது நம்ம எக்ஸ்பஞ்ச் பண்ணிடலாம் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி இருந்தா, எல்லாத்தையுமே திருப்பியும் பல ஆயிரம் வருஷங்களாக மன்னிச்சு விடுற ஹிந்துஸும் சனாதினர்களும் சும்மா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 3 பேர் பண்ணதும் இந்துஸோடைய ஒரு சென்டிமெண்ட், உணர்வை எதிர்த்து பண்ணுது. இந்துஸ்க்கு தான் புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் திருப்பியும் இதே வலையில விடுறாங்க. அண்ணாமலை ஜி சொன்னா போல ஒருவேளை தாவேகாவும் திமுகவோட இன்னொரு வேஷமோன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு.